ஒரு தடையில் இருக்குது. இந்த தடைக்கு காரணம் அவங்க பக்கத்தில் ஒரு தாழ்வான ஒரு செயல்பாடுகள் நடந்திருக்கு. அதனால் அதை மீண்டும் ஒன்று சேர்த்து வாழ வச்சு தந்தால் போதுங்களா, கால் ஒன்று வரலாம். பக்தர்கள் அமைதியாக இருங்க. அப்படியா? என்ன ஒரு மரத்தில் வந்து குயில் போகுது, பிள்ளையார் இருக்காரான்னு கேட்கணுமா? விநாயகர் எங்கப்பா இருக்காரு? அது பக்கத்தில் மரம் இருக்காக்கா? மரம் இருக்குது. குயில் பறவைகள்லாம் வந்து அடையுத சரிண்ணா, கூப்பிட்டு தான் கேட்டேன். இப்போ உன்னுடைய பஸ்ஸை நான் வாங்கி தரக்கூடிய நேரம் வந்தாச்சு. அதுக்குரிய பணமும் அதுக்குரிய செயலையும் வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இந்த தை மாதம் வரும்பொழுது அந்த வெற்றியோடு வந்து சேருவீங்க. பிள்ளைகளையும் கொண்டு சேர்த்து வாழ வைக்கிறேன். வெற்றி உண்டு. வாமா, வீண் குழப்பம் தேவையில்லை. தீய சக்தியை விளக்கியாச்சு. போகலாம். கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அதே திருப்பத்தூர் எல்லை பிள்ளையின் வாழ்வை பற்றி கேட்க வந்தது. வாப்பா வாப்பா. பொம்பளை பிள்ளையா ஆம்பளை பிள்ளையா? கால் வந்துட்டு வா. உனக்கு பையன், இன்னொரு பையன் இல்லை, ஆந்திராவுக்கு அடிக்கடி போகிறானா? தம்பி, உன் மகன் ஆந்திராவுக்கு போவானாடா, ஹைதராபாத்துக்கு போவானா? உன் மகன் போவானா? உன் மகன் போவானா? உன் மகன் போவானா ஹைதராபாத் ஆந்திராவுக்கு? உனக்கு காது கேட்குமா ஐயா? நான் என்ன பேசுகிறேன், நீ என்னையா நினச்சி வந்துக்கிட்டு இருக்க? கால் வந்துட்டு வாப்பா. பொறுமை வேண்டும் மகனே. வா 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 வா. எதிர்காலத்தில் உன் மகன் ஆந்திராவில் தொழில் பார்ப்பான், புரியுதா? அவனுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரேன், தொழிலையும் வெற்றியாக்கி தரேன். வேறு என்னடா வேணும்? இந்தா, இன்னையிலிருந்து தொழில் தொடங்கும். என்னை நினச்சி தொடங்கு, எல்லாம் ஜெயிச்சு வருவேன். போயிட்டு வா. திருவாரூர் திருவாரூர் யாரெல்லாம் வந்திருக்கீங்க? திருவாரூர் காதலே இல்லையே உலகிலே. தம்பி வா, என்ன வேணும்பா? எத்தனை பிள்ளைகள் இருக்கு? எத்தனை வயசாச்சு? உன் பையன் ஒருத்தன் காதல் பண்ணால் நீ என்னடா செய்வ? நல்ல இடம்தான், முடிச்சு வச்சுக்கா. ஒரு பிள்ளை வெளிநாட்டுக்கு போகும், சரியா? தொழிலை உருவாக்கி தரேன், கடன் இல்லாமல் காப்பாற்றி தரேன். இந்த அப்படி ஐஸ்வர்யமாக இருப்படா. ஓடு. கர்பதாமிக்கு நான் கூப்பிடாம நீங்கள் வந்தீங்கன்னா என்ன அர்த்தமுங்க? கர்பதாமிக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூர் திருச்சிக்கும் தஞ்சாவூருக்கு இடையில வா ஊர். என்ன ஊர் உனக்கு? எந்த ஊர்? கால் வந்துட்டு வாங்க. உனக்கு எந்த ஊர்ல? தஞ்சாவூர் சீமையில். நான் திருவாரூரில் 18 வருஷம் இருந்திருக்கேன். நீங்கள் திருவாரூரை பற்றி என்கிட்ட பேசிய பூக்கடை பச்சார் முனியாண்டி விலாஸ் கடை தெரியுமா உங்களுக்கு? அங்கே தான் நான் சாப்பிடுவேன். பின்னைங்கண்ண தேங்காய் புளியங்கொட்டை விளக்கண்ண. இன்னொரு கால் வந்துட்டு வாப்பா. அவர் பக்தி பெருக்கில் பேசுறாரு, அதான் உண்மை. முருகா வருக. என்னடா வேணும் தம்பி? கண்ணமுடு. நொண்டி வீரனார் எங்கடா இருக்காரு? வீரனார் கும்பிடுவீங்களா? கடாய் விட்டு வேண்டி இருக்கா? ஏன் செய்யலை? அப்படியா?
எழுச்ச வாயவனு மட்டும் என்னை நினைச்சிடாத. கால் வந்துட்டு வா. வழிபாதை விட்டு உள்ள உட்காருங்க. வாரவங்க எப்படி வருவாங்க சாமி கும்பிட்டா உழுது கருப்பசாமிக்கு வா. இந்த காலு ரெண்டும் பாதிக்கப்பட்டதுக்கு காரணம் காலடி மண் எடுத்து செய்வனை வச்சுருக்காங்க அப்படின்னு ஒரு முடிவு எடுத்து மனத்துக்குள்ளே ஏகப்பட்ட குழப்பம். உங்களுக்கு சாதகப்படி போய் பார்த்தாலும் உங்களுக்கு சூனியம் வஞ்சகம் நடந்திருக்குன்னு சொல்லி தான் கிரகமும் சொல்லுது. என்ன, உங்கள் வீட்டுக்கு தெற்க போய் பார்த்தேன், பிரதானமான பெரிய மெயின் ரோடு சாலை. அந்த சாலையெல்லாம் தாண்டி பார்த்தேன், கொஞ்சம் பழைய காலத்து வயல் விலங்காடு உள்ள இடங்கள். அதையெல்லாம் தாண்டி பார்த்தேன், கொஞ்சம் நதி போல வருகின்ற ஓடையும் தாளைகளும் பூக்களும் சோலைகளும் சேர்ந்த இடங்கள். அங்கே சில தெய்வங்கள் குடியிருக்கின்ற இடம். உண்மையா? செய்வனை நடந்தது உண்மை மகனே. மாற்றித்தாரேன், வாழ வைக்கிறேன். கால் நுட்டு வா. கருப்பசாமிக்கு பாப்பாங்க. செவ்வா எடுத்து வைக்காத, எல்லாம் பேசாம உட்காரு. இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன், உடம்பையும் நல்லாக்குதேன், தொழிலையும் வளமாக்கி தரேன். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை வந்து பார்க்க வேண்டும். செல்லுங்க. திருவாரூர் கால் ஒன்று வாப்பா. போன கிழமைடா தம்பி, ஏன்டா இங்கே வந்து போயிட்டு சினிமா தேட்டராட நடத்துகிறேன். என்னப்பா வேணும்? பிரச்சனை சார். கண்ணை முடிக்காப்பா. உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமாடா? உண்மையை சொல்லணும். பொண்டாட்டியுடைய மனநிலை பணத்தாலும் நட்பாலும் சரியில்லை. அதனால் நீ ஏமாந்து உன் வாழ்க்கை வேதனை அடைந்த நிலையில் இருக்கு. உனக்கு உண்ண உணவும் சரியான வேலையில் இல்லை. வாழவா வேண்டாமாங்கிற கேள்விக்குறி உள்ளத்தில். காலில் வந்துட்டு வா. பட்டுக்கோட்டை ஏஞ்சி நின்னுங்க. அப்படி நின்றுக்காங்க. அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு ஒரு முடிவு கிடைக்கணும். அவள் போனால் போகிறா, என் பிள்ளை தெளிவாக இருக்கணும்னு கேட்குறேன். வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? கண்டிப்பாக வரணுமாப்பா. கண்ணை முடிக்கிறாசா, நல்ல கண்ணை முடி. பௌர்ணமிக்கு முதலால் அவள் போட்டாலாம் கொண்டு வா, அடித்து விடுதான் போ. கருப்பசாமிக்கு சேலம். சேலம் வாடா கண்ணி பச்சைப்பட்ட. இல்லை சேலத்தில் எந்த ரோடு? சால்னாபுரமா? சல்டாபுரம் 1 2 3 4 மெயின் ரோட்டில் வலது பக்கத்தில் தான் உங்கள் கிராமம். இங்கேருந்து போனால் சரிண்ணா. இடது பக்கத்தில் கொஞ்சம் பள்ளங்களும் வேறு கிராமமும் சேர்ந்து வரும். ஓகேவா? கால் வந்துட்டு வா. வருகவே வாடா தம்பி. என்னடா வேணும் உனக்கு? வித்து காட்டுறேன் பாரு அப்படின்னு சவால் விட்டுருக்கிய. வித்துருதேன் போ. வாப்பாங்க. இந்தா வரக்கூடிய வியாபாரி உங்ககிட்ட வந்து இடத்த வாங்கி விலை பேசி அட்வான்ஸை கொடுப்பான். இந்த கனியை அந்த இடத்துல கொண்டு போடு, ஜெயிச்சு வந்துடுவேன் போ. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு. அப்படியா? என்னடா பிரச்சனை உனக்கு? காலை பொம்பளைகிட்ட ஒருத்தி பழகிருந்தி. அவன் என்னாச்சு? கால் விட்டுவா. உடனே நீங்கள் சீட்ட. அவன் யாரு? நீ அண்ணன் இவன் தம்பியா? அண்ணன் இவன் தம்பி. ஓ அப்படி வரல. வாங்க. கொஞ்சம் பணங்கள்லாம் வேஸ்ட் ஆகிச்சா? அதெல்லாம் வீட்டியாச்சா? ஒரு இடத்துல போன பணம் கிடைக்கவே செய்யாது, அதை விட்டுரு. சரியா? ஏற்கனவே ஒரு பொம்பளையால் கொஞ்சம் மனம் பாதிக்கப்பட்டு வேதனை அடைஞ்சிருக்கு. அதெல்லாம் தீர்த்து தாரேன். என்ன கல்யாண சம்பந்தமான மனக்குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்குடா. என்ன புரியுதா புரியலையா? புரியுதா புரியலையா? மாரியம்மான்னு ஒரு தாய் வராள், எங்கடா இருக்கா? இருக்காளா? ஆமாம். பெரிய அண்ணன் ஒரு சாமி வராரு, அவர் எங்கடா இருக்காரு? துப்பாக்கியெல்லாம் வச்சுருக்காரடா. கால் வந்துட்டுவாங்க. ஆனாத செல்வத்தரம் பெயர்கள் தற்சூட. வாப்பா, உனக்கு இப்போ கல்யாணம் நடக்கணும். நீ செலக்ஷன் பண்ணியா நான் செலக்ஷன் பண்ணட்டுமா? ஏய், கல்யாணம் நீ முடிக்கணுமா அவன் முடிக்கணுமா?
நீ என்னல வாய் திறக்க? உன் ஸ்தானத்தில் தானே நான் இருந்து பேசுகிறேன். அப்பாவும் நீ அண்ணனும் நீ. இப்போ அப்பாவுனா அண்ணனும்னா தாத்தாவுனா குருவும்னா நீ செலக்ட் பண்ணி நான் செலக்ட் பண்ணணுமா? நீ பண்ணது வேண்டாம்ல. இந்தா நல்ல பிள்ளையாக கொண்டு வந்து சேர்க்குறேன். நீ வந்தது காசுக்கு வருவா, நான் தருது உனக்கு வாழ வைக்க வருவா. இப்படி வெற்றியாகுதேன். தைப்பிறதா வழி பிறக்கும். ஆனந்தப்படு. நல்லா இரு மகனே. பௌர்ணமிக்கு நாள் உன் போட்டா ஜாதகம் ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு வா. ஓடிப்போ. கருமசாமிக்கு ராசிபுரம், சேலம் ராசிபுரம் காலில் வந்துட்டு வாங்கப்பா. இல்லை தம்பி உடையறான் டிஷர்ட்டு. எனக்கு ஒரு சட்டை எட்டு வாடகை டிஷர்ட்லாம் இல்லை. அப்படி விட்டு அப்படி உன் தொழிலை சரியாமல் பார்க்குறேன். பிள்ளைங்களுக்கு நல்ல வழி காட்டுறேன். வேற என்ன வேணும்? நல்ல வரனை உருவாக்கி உன் வீட்டில் வந்து அபிஷேக ஆராதனை பண்ணி வெற்றியாக்கி தரேன்டா. இந்தா பக்கத்தில் வா, இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. என்னையை மட்டும் மறந்துடுறேன்னு இந்தா குபேர சம்பத்துடன் இருப்பாய், வெற்றி அடைவாய். கடன் தீர்ந்தாச்சு, போயிட்டு வா. கருமசாமிக்கு ராஜபுரம் கால் வந்துட்டு வா. முத்துக்கு முத்தாக கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? 2 பேருங்க ஐயா, ஒரு 3 பேருங்க. உணர்வு ஒற்றுமையாக இருக்கீங்களா? ஒற்றுமையாக இருக்குங்க. கேள்விப்பட்டியோ ஒற்றுமையை பற்றி? ஒற்றுமையாக இருக்குங்க. சரி, இப்போ என்ன செய்யணும் உனக்கு? ஐயா பையன் டாக்டர் படிக்கிறது, 2 வருஷம் படிக்கிற சீட்டு கிடையாது. சீட்டு கிடைக்கும். கண்ணமுள்ள போன இடத்துக்கு கீழே வீடா ஒண்டாட்டி வழி கீழே. அதான் கீழே கீழே இல்லைங்க. கண்ணமுடா நிமிந்துரு. என்னைய மட்டும் நினச்சிக்கா. பணம் கொடுத்து வாங்கிறதுக்கு ஒரு இடத்துல பேசினேன். ஆமாம், அது நடக்காது. ஃப்ரீயாகவே சீட்டை தரேன். இப்படி வெற்றி உண்டு. என் பேரை வச்சுக்கா, ஜெயிச்சுக்கா. போ, ஓடிப்போ. கருமசாமிக்கு கருமசாமிக்கு திருநெல்வேலி திருநெல்வேலி திருநெல்வேலியில் வள்ளியூர் அந்த ஊர் இந்த ஊர்லாம் வரக்கூடாது. திருநெல்வேலி மட்டும். எந்த ஊர் உனக்கு? இடைகால் இடைகால் பக்கம் பாப்பாங்குளம் இடைகால். அது திருநெல்வேலியில் தாய் போய் உட்காரு. திருநெல்வேலி சுத்தமல்லி சுத்தமல்லி. அடுத்த உத்தரவு திருநெல்வேலி தச்சநல்லூர் பக்கம். யாரு? தச்சநல்லூர் பக்கம் நிற்கீங்களா? வந்து முன்னால் நின்றுப்பா. வாங்க. சரி நிற்க சொல்லு. தாத்தா தரேன், நிற்க சொல்லு. தாத்தா ராஜா தாத்தா நின்னுங்க. தாத்தா நீ காலில் வந்துட்டு வாமா. ராஜா தாத்தா கள்ளக்குண்டு எரியப்புறியா? இப்போ உள்ள கண்ண முடியுமா? உடம்பெல்லாம் ஒரு நடுக்கமும் திடீர்னு ஒரு சக்தி வந்து அமுக்குவது போன்ற பிரேமையும் இருக்குது. நீக்கி தந்தா போதுங்களா? இந்த அப்படி குடி. இன்னும் இருந்து நோய் இல்லாமல் வாழ்வேன். சுபிட்சமான உடம்பு ஆயிரும். ஆறுதலோடு இருப்பேன். வெளிநாட்டுக்கு புறப்படு. லட்சமாக பணம் கொண்டு வா. இந்தா நல்லாரு. தேய்ச்சி குளிச்சுக்கா. இதை வச்சு கும்பிட்டுக்கா. பணம் வந்தாச்சு. ஓடிப்போ. கருமசாமிக்கு தாத்தா தச்சலன்னு ஒரு காலில் வந்துட்டு வரமையா? சொல்ல மாட்டேன். இன்னும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். சாமி எங்கே இருக்காரு பாத்தியா? நான் சொன்னோம்ல காலில் வந்துட்டு வரலாம். தாத்தா பொண்டாட்டி இருந்தாலும் துணைவி இருக்கு. வேற என்ன வேணுண்ணே? கண்ணை முடுங்க. நான் பார்க்குறேன் அவளை. அவன் ஒரு வில்லங்கம் பிடிச்ச பைய. அவனுடைய மரத்தை பக்குவப்படுத்தி ஒன்று சேர்த்து தந்தா போதுங்களா? காலில் வந்துட்டு வரலாம். திருநெல்வேலி பேட்டை ஏரியாரு. பேட்டை ஏரியா. இந்தாப்பா மனைவிக்கு ஆரோக்கியம் தாரேன். பழைய பொம்பளைக்கும் நல்லாக்கி தாரேன். வெற்றி உண்டு. வார வைக்கிறேன். காலில் வந்துட்டு வா பேட்டைக்காரி. புதுப்பேட்டையா பழைய பேட்டையா? காலில் வந்துட்டு வா.
உன் வீட்டுக்காரங்க அவர் வேணுமா வேண்டாமா? வேணும். ஆனால் அவர் முடிவுக்கு வந்துட்டார். காலை வந்துட்டு வா, போயிட்டு வா மகளே. நீ உட்காரு அக்கா, ஏன் பெரிய பொம்பளை பேசாமல் உட்காரு. உனக்கு பிடிக்கலன்னா ஒரு வக்கீலை பாரு, எழுதி முடிச்சுட்டு நீ வேற நான் வேறன்னு ஆயிடுவோம். அதுக்காக வந்து சண்டை போட்டுக்கிட்டு சண்டையும் போட்டுட்டு உன் கூட நம்மளால் சாதிக்க முடியாது தாய் அப்படின்னு அவன் மனசு சொல்லிக்கிட்டு இருக்கு. புரியுதா? உன்கிட்ட சொல்கிறது நீ வேணும், நீ வேணும். செட்டில்மெண்ட்டு கேட்டுருவதில்ல, காலில் வந்துட்டு வா, சேர்த்து வச்சுருவோமா? புரியல, பக்கத்தில் வா. 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. இப்போ எந்த முடிவு எடுத்தாலும் ஒன்று சேராது. பொறுமையாக இரு. 3 மாதம்னா மார்கழி தை மாசி, அது வரை நிதானமாறு. அவனையே கொண்டு வந்து உன்னை கூப்பிட வைக்கிறேன். போ, கிடைக்கும், வெற்றி ஆயிடுவேன். போயிட்டு வா. கர்மசாமிக்கு திருநெல்வேலி எல்லை தெற்கு பகுதி முக்கூடல். முக்கூடல் தெற்கு பகுதி. முக்கூடலா அடைச்சாணியா? ஆ, கால் வந்துட்டு வா. கால் கரெக்டு தான். உனக்கு எந்த ஊர்டா? மூலச்சி. அது முக்கூடல் பக்கம் இல்லையே. ஓஹோ ஓஹோ. கஜபோஜம் பெருமாள் கோயில் இருக்க உங்கள் ஊர் தானே? ஒரு குளத்துக்கரையில் பெரிய கோயில், நதிக்கரையில், யானைக்கு மோட்சம் கொடுத்த இடம். கஜேந்திர பெருமாள். கால வந்துட்டு வா. முடிச்சிடும் மணியத்தில். என்னடா வேணும்? கேட்ட வரத்தை கொடுன்னு சொல்லியாச்சு சாமி. என்ன வேணும்? கண்ண மூடு. அப்பப்போ இடுப்பு முன்பகுதி தொப்புள் பகுதியில் வலியும் கடுப்பு இருக்கா? இதனால் இரவில் தூங்க முடியாத மன உளைச்சல் இருக்குது. ஏதோ ஒரு தீய சக்தி நம்மளை தொற்றுக்கும்னு கற்பனை பண்ணுத. அப்படி ஒன்றும் இல்லை, முடிச்சாச்சு. போ, இனி நல்லா ஆயிடுவேன். ஓடு. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு செங்குளம் பக்கம் இடைகால். செங்குளம் எல்லை இடைகால். செங்குளம் இருக்காங்க. கபாலிப்பாறை இடைகால். கபாலிப்பாறை இடைகால். சரியாமா? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்க, ஒரு பாலிடெக்னிக்கல் ஸ்கூல் இருக்கா? முன்னால் வாங்க. மெயின் ரோட்டில் ஸ்கூல் இருக்கா? மெட்ரிகுலேஷன் ஸ்கூல். நில்லு நில்லு நில்லு. நீ முட்டாள், உன்னை நிரூபிச்சு காட்டுறேன். வா நில்லு. அது யாரு? அது யாருமா இடைகாலே? எப்படி கூட்டி போகணும்? சிவஞானபுரம் பாப்பாங்குளம் மெயின் ரோட்டில் போனோம்னா இடது பக்கத்தில் ஒரு பாலிடெக்னிக்கல் ஸ்கூல் இருக்குல்ல. உனக்கு எந்த ஊருமா? கால் வந்துட்டு வாங்க 2 பேரும். இது யாருடா தம்பி? உன் குடும்பத்தில் முன்னால் சாமி ஆடினது யாருடா? என்னடா சாமி ஆடினாரு? ஐயா நாராயணர் ஆடினாரா? இப்போ உங்களுக்கு யாருக்கா வருதாடா? வந்துக்கிட்டு இருக்கா? ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருக்கியா? அன்னதானம்லாம் ஒழுங்காக பண்ணுறியா? உனக்கு குழந்தை இருக்காடா? இப்போ அடுத்த குழந்தை வேணும். என்ன பேருடா வைப்ப? ஆதிகேசவன் அப்படி பேர் வைக்கணும். என்ன பேர் வைப்ப? அது யாருடைய பேருடா? நாராயணனுடைய பேர். கால் வந்துட்டு வா. பாப்பாக்குளத்துக்கு 2 கிலோமீட்டர் போயிட்டா செங்கோலம். உள்ளுக்கு போனால் பேச்சியம்மன் கோயில். புரியுதா? அப்படி கூட்டி போயிட்டா நேரம் எங்கே போயிடும்? கோயிலாங்குளம் போய் அம்பாசுந்தரத்துக்கு போயிடும். அப்படி தானே? சரியாக சொன்னா தப்பாக சொன்னா?
இந்தா குழந்தை வரம் கிடச்சாச்சு. புண்ணியப்படு, வெற்றி அடைவாய் மகனே. ஐயனை கும்பிடு, என்னையும் சேர்த்து கும்பிடுறா. செல்வ பெருக்கோட இரு. போ மகனே. கருப்பசாமிக்கு காலைல வந்துட்டு வா செல்லுப்பில். போறவங்களுக்கு வழி விடுங்க தயவு செஞ்சு. ஒழுங்கா சொல்லி படம் என்ன வெளியில் போகிற ஆளுக்கு இன்னொரு தர கால் வந்துட்டு வா. என்ன தவம் செய்தேன் கண்ணா. அம்மா உள்ள இருக்காம்மா. உனக்கு என்ன பேர் வைப்ப? என் பேர் தான் வைக்கணும். அப்போ தான் குழந்தை வரம் கொடுக்க முடியும். பக்கத்தில் வா. கண்ணை மூடு. கூப்பிடுப்பா. வழிகாட்டு மாரியப்பாறை கர்ப்பசாமிக்கு, கண்ணிடதையும் கர்ப்பசாமிக்கு, பாண்டி சித்தருக்கு, வழிகாட்டு மாரியப்பாறை கர்ப்பசாமிக்கு 18 நாளையில் கற்பந்தரிக்கு கருப்பசாமியாக பிறப்பேன். சுவாமியே! எல்லாரும் போய் உட்காருங்க. வீரவநல்லூர் வாப்பா. சேர்மாதவி யாரு? சேர்மாதவி கால் வந்துட்டு வா. சேரன் மகாதேவி. தாளையூத்து யாரு? தாளையூத்தா? கல்லு இறக்குற பனமரம்லாம் இருக்கா உங்க ஊர்ல? நீ குடிப்பியா? குடிக்க மாட்டலாம். இரு கால் வந்துட்டு வா. நீ தென்கலம்புதூரா தாளையூத்தா? கங்கை கொண்டான். நல்ல பையன். உட்காருடா. என்ன வேணும் உனக்கு? குழந்தை தான் தரதுக்கு இப்போ உத்தரவு இருக்குது. தொழில் வந்து ஜனவரி 26 தோன்றும். தாராளமாக பண்ணு, எல்லாம் வெற்றியாகி நடக்கும். போய்ட்டு வா. இப்போ போக முடியாது. போய்ட்டு வா. 6 மாதங்கள் கால அவகாசத்துக்கு பிறகு சென்று வரலாம். அதுக்கு முன்னால் குழந்தை ஜனனம் ஆயிரும். போய்ட்டு வா. கர்ப்பசாமிக்கு கால் வந்துட்டு வாப்பா. கங்கை கொண்டான் கயத்தாரு. இவனுக்கு மாலை எடுத்து கழுத்தில் வைங்கன்னாச்சு. வெற்றி மாலை கொடுங்க. என்னடா வேணும் தம்பி? யாருக்கு? ஒன்றுமே பேசக்கூடாதுருச்சே. கண்ண முடிக்காங்க 2 பேரும். உங்கள் 2 பேருடைய மனநிலைகளும் பாதிக்கப்பட்டிருக்கு. புரியுதா? தொழில், சொந்த பந்தத்தால் வெறுப்பு, இவைகள்லாம் பகையாகி நீங்கள் இப்போ ஒதுக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்க. இந்த நிலைகளில் உங்களுக்கு செய்வன வச்சுருக்காங்கங்கிற ஒரு சிந்தனையில் உங்கள் உள்ள குழம்பி போயிருக்கு. அதனால் வாட்டத்தால் உடலில் அங்கங்கே வலி எடுக்கு. இதையெல்லாம் நீக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? இந்தா சந்தோஷமாக இருக்கா மகனே. வெற்றி அடைவாய். செல்வாக்கா தாரேன். நல்லாரு. பக்கத்தில் வா. இந்த கனியை இன்று இரவு போய் சாப்பிட்டு குளிச்சுக்கா. அது தூர விட்டுரு. இந்தா நோய் தீரும். வெற்றியாயிரு. இந்தாப்பா வச்சு கும்பிட்டுக்கா. கர்ப்பசாமிக்கு அங்கே தள்ளி நின்னுக்கா. என்னடா வேணும் உனக்கு? கண்ண முடிக்காடா. தொப்புள்ள இருந்து தொண்டை வர உள்ளுக்கு ஒரு சக்தி எரிஞ்சுக்கிட்டே வருது. புரியுதா? ஆனால் எத்தனை மருந்து சாப்பிட்டாலும் சரியாகிற. அது என்ன காரணம் அப்படி என்பது உன்னுடைய கேள்வி. தெய்வ கோளாறா அல்லது மாந்திரிக கோளாறா நினைக்கிற? கிரகங்களால் ஆனது. இதை நீக்கி தரேன். 3 முறை என்னைய பார்க்கவா. வெற்றியாக்கி தரேன். ஐடி நைட்டு இல்லை. ஐடி கால் வந்துட்டு வா. வச்சுக்கா. வீட்டுக்கு கொண்டு போ. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். கிரக குறைகள் காரணத்தினால கணவன் மனைவிக்குள்ளே இப்போ மனவேதனை இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுக்கு வேறு யாரோ மாந்திரிகம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு ஒரு பொம்பளை காரணமாக இருப்பான்னு நீ மனதுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்க. அது நடந்தது உண்மைதான்.
அவன் மனத்தை மாற்றி தொழிலை உருவாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுமில்ல. இந்த ஊருக்கு வர வைக்கணும். காலைல விட்டு வா. வா பக்கத்தில். பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு அவன்கிட்ட ரியலான ஆதாரங்கள் இல்லை, புரியுதா? அதை உருவாக்கி பாஸ்போர்ட் எடுத்து தரேன். உன் மேலே நம்பிக்கையை உருவாக்கி வெளிநாட்டுக்கு போக வைக்க வெற்றி உண்டு. ஓகே. கர்மதாமிக்கு அதே தென்காசி எல்லை பெண்ணடியால் தன் பிள்ளைகளை நினைத்து வேதனை அடைகிறாள். கால் வந்துட்டு வா பெண்ணே. வாமா. அழக்கூடாது. என்ன வேணும் உனக்கு? எத்தனை லட்சத்தை? பக்கத்தில் வா. எந்த ஊரில்? கண்ணமுடு. பணம் தொலையப்படவில்லை, களவாடப்பட்டது. ஆனால் அந்த பணத்தை டெல்லி போலீஸ்காரர்கள் மூலமாக புகாராக்கப்பட்டிருக்கு. அதில் அவன் பணம் கிடைக்குமான்னு கேட்டேன். 3 1 பங்கு கிடைக்கும், ஆனால் 4 மாத காலங்கள் ஆகும். வாங்கித்தரேன், ஓடிப்போ. கர்மதாமிக்கு அப்படியா? மேக்கரை, கீழ்கரை இல்லை, மேக்கரை. உன் மகன் உயிரோடு இருக்கானா இல்லையான்னு ஒரு சந்தேகம் உன் உள்ளத்தில். ஆனால் அவன் இருக்கான். ஆனால் சில இடங்களில் போய் கேட்கும்பொழுது அவன் இல்லைன்னு உனக்கு பதில் வந்திருக்கு. உண்மையா? ஆனால் கர்மசாமி இப்படி சொல்லுது, சாதகக்காரன் இப்படி சொல்லுதான், நான் எதை நம்ப அப்படின்னு நீ குழம்புறியான். கால் வந்துட்டு வா. வரலாம். 1.25 மாதத்தில் உன் மகனை உன் கண்ணுக்கு காட்டுறேன். பக்கத்தில் வர்றான்ப்பா. வெற்றி உண்டு, ஜெயிக்க வைக்கிறேன். நல்லா இருப்பா. அங்கங்காலாடி. கால் வந்துட்டு வா. விளாத்திக்குளம். வாப்பா. உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கவள உயிரோடு எழுப்பி தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? பத்திரகாளி அம்மனும் சொல்லமானவர் எங்கடா இருக்காங்க? உங்கள் எல்லையில் இருக்காங்கல்ல. இந்தா காப்பாற்றித்தரேன். செய்வனையால் நடக்கலை, இது கிரகத்தாலான விஷயம். ஜெயிக்கிறேன். இந்தா காப்பாற்றித்தரேன். நாகர்கோவில் நியூஸ் பேப்பர் ஏஜெண்ட். நாகர்கோவில் நியூஸ் பேப்பர் ஏஜெண்ட். குழம்பிக்கிட்டு வரக்கூடாது. நியூஸ் பேப்பர் ஏஜெண்ட். கால் வந்துட்டு வாமா. வரலாம். ஒரு பிள்ளையினுடைய வாழ்க்கை பிரிஞ்சு கிடக்கு, அதை ஜெயிச்சு தாரேன். இன்னொரு பிள்ளைக்கு புதிய வாழ்வை அமைச்சு தாரேன். ஒரு மண்ணு மனையில் செய்வனை வச்சு விற்க முடியாமல் குழப்பம் நடந்துக்கிட்டு இருக்கு, அதை வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? இந்தா ஜெயிச்சுக்கா. நல்லாரு. பணம் தந்துட்டே கடை தூத்துக்கா. தண்ணிதாப்பா. அதே நாகர்கோவில் எல்லை. குழந்தையை பற்றி கேட்க வந்தது யாரு? குழந்தை வேணுமா? குழந்தை என்ன குழந்தை? கால் வந்துட்டு வா. யாருக்கு வேணும் குழந்தை? யாருக்குமா வேணும்? கால் வந்துட்டு வா. உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். பொம்பளை பிள்ளை தரலாம்னு உத்தரவாக இருக்கு. புரியா? கன்னிகா ஸ்ரீ அப்படின்னு பேர் வச்சுக்கா.
ஆனந்தமாக வாழ்வாய். உன் பேர் என்ன? கன்னிகாஸ்திரின்னு குழந்தை பிறக்கும், வெற்றி அடைவாய். நாகர்கோவில் எல்லை என் பொண்டாட்டியை காப்பாற்ற முடியுமா முடியாதான்னு ஒருத்தன் கேட்டு வந்திருக்கான். உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரியில் கிடக்காடா? ஆஸ்பத்திரியில் யாரா இருக்கா? ஏய், உன் பொண்டாட்டி ஆஸ்பத்திரி இருக்காடல, போங்கிட்டு யார்கிட்ட போய் சொல்லிட்டு முன்ற நீ. உன் பொண்டாட்டி எங்கடா இருக்கா? காலில் விட்டு வாரி. நாகர்கோவில் சொன்ன உடனே பாயுதிய கரெக்டு தான், அது உங்களுடைய ஆவல் பக்தி. ஆனால் உண்மை இருக்கணும்ல. இன்னொருத்தர காலில் வந்துட்டு வா. ஓலையை எடுத்து பார்த்தேன், சில கோயில்களில் திருவிழா சீட்டும் போட்டேன். ஆனால் அவள் பிழைக்கிறது கொஞ்சம் கஷ்டங்கிற நிலைமையில தான் பேர் வந்திருக்கு. இதுக்கு செய்வன கோளாறு நடந்திருக்குங்கிறது மட்டும்தான் உன் மனத்துக்குள்ளே தெரிஞ்சிருக்கு. இதிலிருந்து காப்பாற்ற முடியுமான்னு கேட்டேன். நான் கருப்பசாமி காப்பாற்றி எழுப்பி விடுதேன். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு வாடா, இந்தா ஜெயிச்சு தாரேன், நல்லாரு. அடுத்து பேசுவோம், போயிட்டு வா. நாகர்கோவில் எல்லை வாப்பா, கால் வந்துட்டு வா. என்னையா வேணும் உனக்கு? வீட்டுக்காரன் அது யாரு? ஏசுவி நாணய மணி ஓசை கேட்டு இதயம் குலுங்குதடா. சர்ச்சு எங்க இருக்கு? ஒரு 1/2 கிலோமீட்டருக்குள்ள இருக்கு. சரிதானா? வாங்க. இன்னும் சொருதிச்சல இதையே காலில் விட்டுவாங்க. ஜன்னலுக்கு பின்னால் ஒரு தீய சக்தி உங்கள் வீட்டை தட்டுது. டக் 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 அப்படின்னு ஒரு சத்தம் இரவில் தூங்கும் பொழுது கேட்கு. என்னென்னு தேடி பார்த்தா ஒன்றுமே காணலை. ஆனால் சத்தம் மட்டும் கேட்கு. சில சமயத்தில் வெளியூரில் போய் இருந்தாலும் கூட அந்த சத்தம் கேட்கு. சரணா, அது என்னது? அதுதான் ஒரு பேயாற்றல். அந்த ஆவி உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டு அந்த சத்தத்தை எழுப்பிக்கிட்டு இருக்கு. நிறுத்தி தந்தால் போதும்ல. கால் வந்துட்டு வா. டக் டக் டக். வாப்பா, வீட்டை போட்டோ எடுத்து வார புதன்கிழமைக்கு கொண்டு வா. பிள்ளையும் காப்பாற்றி தரேன், எல்லாத்தையும் வெற்றியாக்கி தரேன். இந்த ஒரு விஷயத்தை சரியாக்கியாச்சுன்னா எல்லோரும் எதிர்த்தாச்சு. சரியா? வந்து சரி, வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளே 5 மணிக்கு என்னையை பார்க்க வரணும். வீட்டை போட்டோ எடுத்து வா. புளியரை